எடுக்கும் அப்பன் அறிவில்லாத போடி விழுந்தோர் எடுக்கும் அப்பன் விளையா
Guru
செழிக்கட்டும் விவசாயம் சீர்வளரும் எவ்வாறும் செழிக்கட்டும் விவசாயம் சீர்வளரும் எவ்வாறும் உலகம் உலகையே இலவட்டும் உன் சிரிப்பு உலகம் உலகையே இலவட்டும் உன் சிரிப்பு வளர ஆன்மீகம் என்னுடைய சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் நம்முடைய உணர்வாளர்கள் மற்றும் குருமார்கள் பள்ளிகளிலிருந்து வந்திருக்காங்க. நம்முடைய ஜெய்பால் வந்திருக்காங்க. ஜெய்பால் முடிச்சு சந்தியாமா எல்லாருமே நம்முடைய மகாராஜனுடைய வழிவந்தவர்கள் குருமார்கள் இந்த எல்லாருக்குமே நம்முடைய முதற்கண் வணக்கத்தையும் சந்தோஷத்தையும் தெரிவிச்சுக்கோம். நான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜன் சொல்லி போயிருக்காரு. அதில் ஒற்றுமே இருக்கு. நம்ம எதை தியானம் பண்றோம்? அனைத்தும் எந்த சக்தி கேட்டுக் கொண்டிருக்கிறதோ அதைத்தான் நாம் தியானம் பண்றோம் அப்படின்னு சொல்லுவார். பட் அதை எப்படி நாம அனுபவத்தில் கொண்டு வருது? ஒவ்வொரு செகண்டுமே நாம் உணர முடியும். இந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஞான முறையை நிகழ்கிறார்கள். பின்னாடி நம்முடைய குருமார்கள் அனைவரும் இதை பற்றி தெளிவாக விளக்கமாக சொல்லுவாங்க. புதுசாக வந்தவங்க பயன்பெறணும் இருக்கணும். சந்தோஷம் செழிக்கட்டும் விவசாயம் சீர்வரட்டும் நிர்வாகம் எல்லோருக்கும் சிரிப்பு உலக மக்களின் உலக ஆன்மீகம் வாழ்க வாழ்வோம். சந்தோஷம். அடுத்த நிகழ்ச்சியாக கலந்துரையாடல் இந்த ஞானோதய தினத்தின் சிறப்பு இதை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்னும் நம்ம மனசில் நல்லா பதிகிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் மூலமாக வழங்க வருகிறார்கள் ஆவடி உணர்வாளர்கள் மெய் சரிதா, மெய் உமா, மெய் தாட்சாயினி. சந்தோஷமா? இன்றைக்கு அனைத்து பீடங்களிலிருந்தும் அனைவரும் ஒன்று சேர்ந்து பரஞ்சோதி மகானவர்களுடைய ஞானோதய விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உமாமா, இன்றைக்கு பரஞ்சோதி மகானவர்கள் ஞானமடைந்த தினத்தையா நம்ம ஞானோதய விழான்னு கொண்டாடிட்டு இருக்கோம்? ஞானம் அடைவதற்கு காரணமாக இருந்த தினமா? புரியலையேம்மா, சற்று விளக்கமாக சொல்லுங்களேன். கொண்டாடிட்டு இருந்தாங்க. அப்போ நவம்பர் 1911 அந்த வருஷத்துல அப்போ அங்கே இருந்த பெரியவர்கிட்ட கேட்குறாரு, இந்த விழாவை விமர்சையா கொண்டாட காரணம் என்னன்னு கேட்குறாரு. பெரியவரோ வல்லரசருக்கு முடிசூட்டு விழாப்பா, அதனால தான் விமர்சையா கொண்டாடிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. ஆடப்பரஞ்சோதியோ அரசருக்கே பெரியவரா அப்படின்னா பெரியவர் கடவுளை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. பெரியவரோ பார்க்க முடியுமே அப்படின்னு சொல்றாரு. அரசருக்கே பெரியவரான கடவுளை பார்த்தே ஆகணும்னு தீவிரமான எண்ணம் தோணுச்சு. அந்த தீவிரமான எண்ணம் தோணினால தான் நம்ம ஞானோதய தினனால கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த 8 வயது பாலகனுக்கா இந்த மாதிரியான நல்லெண்ணம் உண்டாயிற்று? கேட்பதற்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஆனா
பல பேருக்கு நல்ல எண்ணங்கள் அப்பப்ப வந்துகிட்டே தானே இருக்கு. ஆனால் நல்ல எண்ணங்கள் தோன்றிய நாளையெல்லாம் விழாவாக கொண்டாடுவது எப்படி சரியாகுமா? புரியலையேம்மா. சொல்றேன் கேளுங்கம்மா. பலருக்கும் நற்சிந்தனை உண்டாகிட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம பரஞ்சோதி மகானுக்கு ஏற்பட்ட அந்த சிந்தனையை தைலதாரியாக பிடித்து அந்த நல்ல நாட்டம் நிறைவேறும் வரை வாழ்வின் கடமைகளை ஆற்றிக்கொண்டு அரும்பாடுபட்டு தவ வாழ்க்கை மேற்கொண்டு ஞான நிலையை அடைந்தார்மா, பரஞ்சோதியாய் மறந்தார்மா. இதற்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு சிறு வயதுல தோன்றின அந்த நல்ல சிந்தனை தான்மா. அந்த நல்ல சிந்தனை தோன்றினால தான் நம்ம ஞானத்திய நாளா கொண்டாடிட்டு இருக்கோம். இதே விஷயத்தை தான் பரஞ்சோதி மகானவர்கள் சொல்லும் போது நல்ல சிந்தனை உதயமாகும்னா ஞானம் உதயமாகும். மக்களுக்கு எல்லோருக்கும் ஞானம் உதயமாகும். ஆகவே பொதுநல மக்களே, உங்களுக்கு நல்ல சிந்தனை தோன்றதுனா ஞான உதயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதையும் நல்லா ஆராய்ச்சி பண்ணணும், அதை பயிற்சி கொண்டு வரணும். கொண்டு வந்து சமமாக எல்லோரும் அனுபவிக்கக்கூடியதாக இருந்தாலும் அதை நாம் எது நினைச்சிருக்கோ அதை யார் முதல்ல கண்டுபிடிச்சாங்களோ அதையும் அவங்கள ஞானிகளாக, மகான்களாக, தீர்க்கதரிசிகளாக, கல்விமான்களாக, நிகழ்கால எதிர்கால மக்கள் கொண்டாடி மகிழ்வார்கள்னு அவரே நாட்கடவுள் புத்தகத்தில் சொல்லியிருக்காருமா. நல்லா சொன்னீங்கம்மா. நல்ல சிந்தனை தோன்றியதும் ஞான உதயமாவதற்கு உதாரணம் புத்தர் வாழ்க்கையை கூட நம்ம பார்க்கலாம். இளவரசர் சித்தார்த்தர் நகர்வலம் வரும்போது மக்கள் படக்கூடிய துன்பங்களும் வெளி, மூப்பு, சாப்பாடு இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று அவர் ஆராய முற்பட்டார்மா. அந்த நல்ல எண்ணம் அவரது மனதில் உதிர்ந்தது. அதனை தொடர்ந்து பயனால்தான் அவரே புத்தனாக உயர்த்தியதுமா. மக்களுக்கு வழிகாட்ட அந்த நல்ல சிந்தனையே காரணமாக அமைஞ்சதுமா. இதுல இருந்து என்ன தெரியுது? காரணம் இல்லாமல் காரியம் இல்லைன்னு நல்லா புரியுதுமா. சந்தோஷமா விளக்குனீங்கம்மா. பரஞ்சோதிய மகான் அவர்கள் அருப்பாடுபட்டு ஞானம் அடைந்தார் என்பதை நான் கடவுள் நூலில் படிச்சிருக்கேம்மா. படித்ததை சொல்கிறேன் கேளுங்கம்மா. உடல் உஷ்ணமாக இருந்தால் கடவுளை சீக்கிரம் காணலாம் என்று கருதி 1 வருஷம் 8 மாதம் குளிக்காமல் இருந்தும் 2.5 வருஷம் ஒழு செய்தும், அதாவது இரும்பினால், தும்பினால், தூங்கினால், மலம் கழித்தால், சிறுநீர் பெய்தால் அவர் என்ன பண்ணிப்பாராம்? உடனுக்குடன் கை கால் முகமெல்லாம் சுத்தம் செய்துப்பார். அதுபோல 90 நாள் வரை நிலக்கடலையை பச்சையாகவும் 90 நாள் வரை வறுத்தும் 90 நாள் வரை அவிட்டும் சாப்பிட்டு வந்திருக்கார். 40 நாள் வரை ஒரே ஒரு சிரட்டு அளவு சாதம் மட்டும் சாப்பிட்டு வந்திருக்காரு. அதில் நான் இந்த அறையை விட்டு வெளியே வருவதில்லைன்ற சபதமும் இட்டிருக்கார். அதனால் அவருக்கு சிறுநீர் இரத்தமாகவும் உடல் மெலிந்தும் சோகை பிடித்தும் அவர் உடல் நலம் குன்றியது. அதனால் அவர் அவரே படாத பாடெல்லாம் பட்டேன் என்று நான் கடவுள் நூலில் எழுதியிருக்காருமா. இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி நாம் செய்யணும்னு நினைக்கிறதோ என்றதோ தவறுன்னு அவரே சொல்லியிருக்காரு. இந்த அருள்பாடுபட்டது கிடைச்சதுல என்ன கிடைச்சது அப்படின்னா மெய்யுணர்வு. இந்த மெய்யுணர்வை குரு உபதேசத்தோட போயிட்டு பயிற்சி செய்து சிரத்தையாக இருந்து பயன்படுத்தி கிடைக்கும் பேரின்பமே நிலையானது. அது மட்டுமா, இது எல்லா மக்களுக்கும் சாதி, மதம், ஈனம், மொழி, ஆண், பெண், ஏழை, பணக்காரன் இப்படி பாகுபாடே இல்லாமல் எல்லாருக்கும் வாரி வழங்கியிருக்காருமா. அதனால தான் அவர் ஞான வள்ளலன்னும் ஜெகத் மகா குருன்னு சொல்கிறோம். மிகவும் சரிம்மா. அக்காலத்துல முனிவர்கள், யோகிகள்லாம் அனைவரும் தனித்திருந்து ஆசா பாசங்களை எல்லாம் விட்டு பயிற்சி செய்தால் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த பொக்கிஷத்தை நம்ம குடும்பத்தில் வாழ நம் போன்ற எளிய மக்களுக்கு குண்டலினி தீட்சையை வாரி வழங்கியது அரிய பொக்கிஷமாகுமா. நல்லா விளக்குனீங்கம்மா. எல்லாமே சரிதாம்மா. ஆனால் இந்த ஞானம் அடைவதனால நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன பெரிய லாபம் ஏற்பட போதுமா? நம்ம வாழ்க்கையில் எப்படி பயனுள்ளதாக மாறுமா? குரு விஸ்வாச உணர்வோடு இருந்து பழக பழக இந்த உலகத்தில் நிகழும் அனைத்து விஷயங்களும் கற்பனையே அப்படின்ற உறுதியான எண்ணம் வரும். அதனால நம்ம இல்லத்தில் இருக்கும்போதே எல்லா கடமையிலும் எந்த எதிர்பார்ப்பையும்
அப்படி சொல்கிறீங்க? இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொருத்தரும் எதிர்பார்ப்பையே நோக்கி தனமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதிர்பார்ப்பே இல்லாத இந்த நிலை இந்த ஞானத்தால் கொடுக்க முடியுமா என்ன? அதுவும் நம் போன்ற இல்லத்தாருக்கு இது சாத்தியமா என்ன? கண்டிப்பா சாத்தியம்மா. நம் போன்ற குடும்பத்தில் இருக்கிறவங்க ஞான நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறதா நமது குருவான பரஞ்சோதி மகானும் ஞானவழி மகானும் தங்களுடைய வாழ்க்கையை முன் உதாரணமா வாழ்ந்து காட்டியிருக்காங்க. சரியா சொன்னீங்கம்மா. பரஞ்சோதி மகானுக்கு பிரதம சீடர் ஞானவழி மகான். அவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு தெரியுமா? பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு, பல கிளைப்பீடங்களை நிறைவேற்றாரு. அதுவும் இதெல்லாம் தனது குருபிரான் அருளால தான் தனது சீடர்களுக்கு சொல்லியிருக்காரு. மேலும் தான் என்றுமே பரஞ்சோதி மகானுக்கு செயல்கள் தானும் பரஞ்சோதி மகான் தான் என்றுமே நிரந்தர தலைவர்னும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் மக்கள் முகத்தில் புன்சிரிப்பை மட்டும்தான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அவர் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தனது கடமைகளை செஞ்சு தனது வாழ்க்கையை ஒரு பாடமாக நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்காருமா. ஞானோதய விழா கொண்டாடுவது உண்மையான நோக்கத்தை நாம் எல்லோருமே விளக்கமாக தெரிஞ்சுக்கிட்டோம். குருவின் நலபதேசமான எப்பொழுதும் உணர்வுடன் இருந்து பழகுதல் என்பதை நம் வாழ்க்கையில் பின்பற்றி வருவோம் என்ற உறுதியுடன் இன்று நடக்கும் விழாவினை கண்டு மகிழ்வோம். சந்தோஷம். ஞானத்தையும் அடைய வேண்டும். நம்ம எல்லாரும் 60 வயசு ஆகட்டும், மெதுவாக பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம போஸ்ட்போன் பண்ணுறோம். அந்த தள்ளாடுற வயசில் நம்மளால் எதாவது பண்ண முடியுமா? மூச்சு பயிற்சி பண்ண முடியுமா? இல்லை நம்மக்கிட்ட அந்த வைராகியம் தான் இருக்குமா? நீ நீ இப்போ ஐஐடிக்கெலாம் படிக்கிறாங்க, 9ஆம் கிளாஸ்லேருந்தே ஏன் படிக்கிறாங்க? அப்போ நீ படித்தானா தான் 5 வருஷம் நீ போய் எழுதி உட்காரத்துக்கு சரியாகும். அப்போ இந்த மாதிரி இந்த ஞானத்துக்கு நம்ம பாரத நாட்டில் தான் அடியிலேருந்து நம்ம பேஸை போட்டுடுறோம். நம்மளுடைய வாழ்வியல் முறையிலேருந்து குழந்தைகளுக்கு அந்த பேஸை கொடுத்தாதான் அவங்க கரெக்டாக அந்த கிரகஸ்தாசிரமத்தை முடித்த உடனேயே இதுக்கு வர்றதுக்கு ஏதுவாக இருக்கும். மகானவர்கள் சொல்கிறார், கல்யாணம் மாப்பிள்ளை வீடெல்லாம் ரெடியாக இருக்குது, பொண்ணுங்க வர வேண்டியதான், கல்யாணம் கட்டிக்க வேண்டியதான் அப்படின்னு. அப்போ எல்லாமே அவர் ரெடி பண்ணி வச்சிட்டாரு. அதை சுவித்து ரசித்து சாப்பிட வேண்டியதுதான் நம்ம வேலை. இந்த நன்னாளில் அதை இன்னும் நம்மளுடைய பக்தி ஸ்ரத்தையை ஜாஸ்தி பண்ணி அதை நாம் அனுபவிப்போமாக என்று கூறி அடுத்தது அனுபவ உரைகள் ஆரம்பிக்கும். சுருக்கமாக ஒரு 5 to 10 நிமிடம் எல்லோரும் அவர்களுடைய கருத்துக்களை பகிரணும். முதலாக வருபவர் மெய் ஜெயசுதா ஆவடி. சத்குருவே சரணம். ஜெகத் மகாகுரு ஞானவள்ளல் பரஞ்சோதி மகானின் ஞான உதய தின விழாவினை ஆவடி பீடமும் மத்திய பீடமும் இணைந்து நடத்தும் வாய்ப்பினை கொடுத்த குருமகானுக்கு சந்தோஷத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 11ஆம் தேதி 11வது மாதம் 1911 வருடம் பரஞ்சோதி மகான் ஞானம் உதயமாகிறது. ஈசனே மனிதனாகின்றான், மனிதனான ஈசனே தன் உயர் ஞானத்தால் தன்னை அறிவான். அநேக மக்களினுடைய ஏக்கமே ஒரு குரு நமக்கு தோன்றுவாங்க. கடவுளே குரு வடிவமாக வருகிறார். குரு வேறல்ல, கடவுள் வேறல்ல. ஜெகத்மகா குரு ஞானவள்ளல் 3 முறை பள்ளிக்கூடம் வாசலிலே மெதியாதவர், 3 முறை உலகத்தையே வலம் வந்தவர். மக்களோட அறியாமையை போக்குவதற்காக மக்கள் மேல் உள்ள கருணையினால் மக்கள் எல்லாம் அறிவாளிகளாக வாழ வேண்டும் என்று பெரும்பாடுபட்டார். ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் ஞானம் உதயமானதும் 1939ஆம் ஆண்டு மதுரையில் எந்த துறையில் வல்லுநராக இருந்தாலும் பரவாயில்லை, ஹிப்னாட்டிசம், மிஸ்மெரிசம், குண்டலினி உபதேசம் பெற வருவீர் என்று அழைத்தார். அவர் 4 கடவுள் வேத நூல் அருளியுள்ளார். 20 பிரபஞ்ச தத்துவங்கள் சுவாமிஜி நமக்கு விளக்கியுள்ளார். அதில் நம்ம தெரிஞ்சுக்கிறதோட சாராம்சம் கடவுளை தவிர வேறு ஒரு பொருள் இல்லை, எல்லாமாக இருப்பதே கடவுள் அப்படின்னு நமக்கு புரிய வருது. பரஞ்சோதி மகான் சிறப்புகள் பார்த்திங்கன்னா, நம்ம இருள் பற்றி முக்கியத்துவத்தையும் இருள் பரிபூரணம் என்றையும்
விளக்கியுள்ளார். இறங்குபடி உபதேசமும் உள்சுழிமுனை தியானமும் பரஞ்சோதி மகான் தான் அறிமுகப்படுத்தியுள்ளார். பரஞ்சோதி மகான் ஞானத்தை இல்லறத்தார்களும் பெண்களும் இதில் முக்தி அடையலாம். நம்ம இது காடு மலைலாம் ஏற வேண்டியதில்லை, வீட்டில் இருந்தபடியே இல்லற ராஜயோகிகளாக வாழலாம். இந்த நான்கடவுள் வேத நூலில் எல்லா வாசகங்களையும் படிக்கும்போது நமக்கு உற்சாகமாகவும் தைரியமாகவும் எல்லாம் அருமையாகவும் இருக்கிறோம். நம்ம இந்த வாசகத்தில் ஒரு 2 வாசகத்தை எடுத்து பார்க்கலாம். நடந்ததெல்லாம் பெரும் நன்மைக்கே, எண்ணம் சொல் செயல் சீராக இருப்போனே ஜெகதீசன். எண்ணம் சொல் செயல் நல்லெண்ணமே, எப்பவுமே நல்ல எண்ணம் தான் நமக்கு இருதயத்தையும் மூளையும் திடப்படுத்தும். நல்லெண்ணமே ஊக்கத்தை உண்டாக்கி உலகத்தையே சிறப்பிக்கும். நல்லெண்ணமே எல்லா நேரங்களையும் உபயோகித்து வாழணும். எண்ணமே உலகம், எண்ணமே கடவுள், எண்ணமே உயிர். நம்ம எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்கணும். ஒரு நெகட்டிவ் தாட்ஸே வந்ததுன்னா அப்போ நமக்கு இந்த உடம்பு ஒரு நோய் வந்தால் அதை உடல் அழியக்கூடியது தான். ஆனால் நமக்கு இந்த எண்ணம் கெட்ட எண்ணம் வந்துடுச்சுன்னா அது சிறுமூளையில் பதிஞ்சு அந்த எண்ணெய் பதிவினால் நம்ம பிறவிதோறும் அது துன்பப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால் நம்ம எண்ணத்தை தூய்மையாக வச்சுக்கணும். அப்போ அதை நமக்கு இந்த சத்சங்கம், தியானம், கூட்டுறவுகள், ஞானாசிரியர்கள் துணை கொண்டு தான் நம்ம உள்ளத்தை தூய்மைப்படுத்த முடியும். சிவபுராணத்திலையும் வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. எண்ணம் வேகமாக போயிட்டே இருக்கும். அது மனிதனுடைய இயல்பு. மனம் போன போக்கெல்லாம் போய்கிட்டு. ஆனால் நம்ம அந்த குருமார்கள் துணை கொண்டு வேகமாக போகிற வேகம் கெடுத்து ஆண்ட அரசனடி வாழ்க. அரசன்றவர் யார்? நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிற நம்ம உள்ளியக்கங்கள்லாம் ரத்த ஓட்டம், சுவாச ஓட்டம் இயக்கி கொண்டிருக்க அந்த ஆண்டவன் தான். குரு தான் கடவுளாக வருகிறார். அவரோட குருவடி அவரோட திருவடியை பிடிச்சோன்னா குரு உபதேசத்தை பயின்று நம்ம இந்த எண்ணத்தை தூய்மைப்படுத்தி கொள்ளணும். நடப்பதெல்லாம் பெரும் நன்மைக்கு. இந்த நடப்பதெல்லாம் ஒரு விஷயம் செயல் நடக்கும்போதுன்னா நம்ம துணிவு, சமய சந்தர்ப்ப அறிவு, ஆராய்ச்சி, முயற்சி இதெல்லாம் கருவியாக கொண்டு நடப்பதெல்லாம் நன்மையாகவே முடியும். இப்போ இந்த வர யங்கர் ஜென்ரேஷனுக்கெல்லாம் அவங்க எப்போவுமே ஃபோனு, சினிமா, மீடியாவில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் நம்ம ஞானாசிரியர்கள், மெய்யுணர்வார்கள்லாம் தியானத்தை பண்ணும்போது நல்லெண்ணத்தை அவங்களும் இந்த குரு வழியில் வரணும். நல்லெண்ணத்தை விதைக்கலாம். இன்னொன்று, ஆவடிக்கு ஒரு சொந்தமாக இடமும் அமையணும். நம்ம இந்த நல்லெண்ணத்தினால தான் இந்த உலகத்தையே நம்ம எல்லாரையும் நம்ம நல்லபடியாக வாழலாம். இந்த இடத்துல நான் இப்போ இருக்கிறதே இங்கே ஆவடிக்கு கிடைச்ச பொக்கிஷமான ஞானாசிரியர் குரு பாலசுப்ரமணிய குருஜி அவரோட நல்லெண்ணமும் ஆசீர்வாதமும் இருக்கிறதுனால தான் நான் இப்போது இந்த இடத்துல இருந்து பேசுகிறேன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு சுவாமிஜியே யாருன்னே தெரியாது. நான் அவர்கிட்ட தான் எல்லாமே கேட்பேன். அப்போ அவர் தான் அவர் கடவுள்மா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவர் இருக்கும்போது எனக்கு அவரோட அருமை தெரியாது, சுவாமிஜியோட அருமை. அந்த புத்தகங்கள் அந்த இதெல்லாம் படிக்கும்போது இப்போ தான் கடவுளாக இருந்திருக்கிற நமக்கு தெரியாமல் போயிடுச்சேன்னு அதை உணரணும். வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு, சந்தோஷம் சந்தோஷம், குருவே சரணம். மகான் அவர்கள் நான்கடவுள் புஸ்தகத்தில் நேற்றுக்கு தான் படித்தோம் நாங்களும். என் பக்கத்தில் இருந்தும் என்னை புரிஞ்சுக்கலன்னா அது வேஸ்ட்டு. என்னிடம் தொலைவில் இருந்தாலும் என்னை பற்றியே நினச்சின்னு இருக்கிறவங்க என்னில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் சுவாமிஜி இருக்கும்போது பார்க்கல பரவாயில்ல, ஆனால் இப்போ அவரை பற்றி இன்னும் ஒரு உருக்கத்தோடு நினைக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் அவரோட தான் இருக்கீங்கன்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நான்கடவுள் வேத நூல் எந்த ஒரு நம்மளுடைய டவுட்ஸ் நமக்கு ரொம்ப ஒரு பாரமாக இருக்கும்போது அந்த புஸ்தகத்தை எடுத்து கொஞ்சம் திறந்து பார்த்தாலே நமக்கு தெளிவு கொடுக்கறதோட நமக்கு மனசில் இருக்கிற அந்த துக்கத்தையும் கிள்ளி எறியும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வேத நூலை தான் எழுதியிருக்காரு மகான். அடுத்ததாக
உரையாடுபவர் ஞானாசிரியர் நடராஜன். குருவே சரணம். நல்ல எண்ணம். அந்த அம்மா பேசுனாங்க இல்லைங்களா, ஆவடிக்கு ஒரு தனியாக இடம் வேணும்னு சொல்லிட்டு. உண்மை. அனைவரோட இயக்கத்தின் விளைவாக தான் அது நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்துக்கள் இல்லை. எந்த ஒரு செயல் தொடங்கினாலும் பிள்ளையார் சுழி போடணும். ஸோ அந்த நல்ல நிகழ்ச்சிக்காக வேண்டி நான் ஒரு பிள்ளையார் சுழி போட்டு ரூபாய் 5001 நடராஜன் அனுராதா குடும்பத்தினர் ஆவடி சபை புதிதாக நிர்மாணம் செய்வதற்கு எங்களால் முடிந்த சிறு காணிக்கை குருவின் சேவையாக செய்ய மிகவும் சந்தோஷப்படுகிறோம். சந்தோஷம். இது ஏன் சொல்ல வரேன்னா, எல்லா இடத்துலையும் எங்கள் பங்கு இருக்குது. ஆவடியில் இதுவரையிலும் இல்லாமல் இருந்தது. கோவை சபையிலும் எங்கள் குடும்பத்தார் பங்கு, நமண்டி சபையிலும், சென்னை சபையிலும், ஈரோடு சபையிலும் எங்களால் முடிந்த உதவிகளை செய்திருக்கோம். நாங்கள் சுவாமிஜியோட முழு அனுகிரகம் பெற்றவர்கள். எண்ணம் தான் காரணம். எண்ணத்தாலேயே எல்லாம் நடக்கிறது. இது ஏற்கனவே நடந்தது. ஆவடியில் தான் சில பேர் ட்ரை பண்ணாங்க. ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி அதில் சபைக்காக கொண்டோன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்பமும் காரணமாக அது நடக்க முடியாமல் போய்விட்டது. அது இன்றைக்கு இந்த நல்ல நாளில் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். நாமும் சிறு பங்களிப்போம். சுவாமிஜி ஈரோட்டில் ஒரு தடவை சொல்லியிருக்கார், ஏதோ வராங்கப்பா, மெட்ராஸ்லேருந்து வந்தாங்க, செலவு பண்ணிட்டு வந்தாங்க, தியானம் பண்ணாங்க, மறுபடியும் ட்ரெயின் ஏறி போயிட்டாங்க. ஏன் அதை சொல்லணும்? எங்கிட்ட ஏன் சொல்லணும்? நானும் அதில் ஒருத்தன். கூப்பிட்டாங்க, போனோம், சூடாக பொங்கல் கொடுத்தாங்க, வடை கொடுத்தாங்க, ஸ்வீட் கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். வயிற்றுக்கும் கொடுத்தாங்க, செவிக்கும் ஏதோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரைட் சாப்பிட்டோம், கிளம்பிட்டோம். இப்படியே போக வரும்போது தான் ஒரு தடவை பார்த்து இதை கேட்டார். ஓ, இதுக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குது. அதுதான் ஞானம், சத் சங்கம். சத் சங்கம் ஏன் கலந்துக்கணும்? பரஞ்சோதி மகான் எழுதியிருக்கார், இருக்கும் இடத்தின் அழுக்கும், உடுக்கும் உடையின் அழுக்கும், உள்ளத்தில் மன அழுக்கும் இல்லாதிருந்தால் அறிவாளியாக பிரகாசிப்பீர்கள். எல்லாரும் ஈரோடுக்கு வந்தவங்களுக்கு தெரியும் சுவாமிஜி எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு. அங்கே போயிட்டு நீங்கள் சுவாசம் பண்ணிங்கனாவே ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு சுத்தமாக இருக்கணும். நம்ம வசிக்கும் இடத்தையும் சுத்தமாக இருக்கணும். உடுக்கும் உடை நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக போகும்போது எல்லோரோட பார்வை உங்கள் மேலே இருக்கும். உங்களுக்கே ஒரு வசீகரமான கவர்ச்சி ஏற்படும். அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். என்னுடைய சக அதிகாரிகளே சொல்லுவாங்க, நடராஜன் இப்படி இவ்வளோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளத்தில் மன அழுக்கும், இருக்கும் இடத்தின் அழுக்கம் வாஷ் பண்ணி தொடச்சி எல்லாம் போய்ட்டு சரியாக போயிடும்.
ஒடுக்கும் உடையின் அழுக்கும் அதையும் வாஷ் பண்ணி போட்டால் சரிக்கும். உள்ளத்தில் மன அழுக்கும், என்னது மனத்தில் அழுக்கு இருக்குது, கலங்கம், வஞ்சனை, பொறாமை, பொய், இது இல்லாமல் இருந்தால் எதிர்பார்ப்புகள். நான் ரயில்வேயில் அதிகாரியாக பணிபுரிந்து ரிட்டையர் ஆனவன். எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லை. அதுதான் சுவாமிஜிக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் கீழே இருக்கவங்களும் என்ன பிடிக்கும், மேலே இருக்கும் நிறைய பிடிக்கும், சில விஷயத்தில் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கும்போது உங்கள் வாக்குகள் பலிதமாகும், சத்தியமாகும். இந்த அம்மா பேசிட்டு போனாங்க, அவங்களுக்காக பேசினாங்க. அந்த அம்மா பேரை சத்தியவதினே வச்சிடலாம். அவங்களுடைய ஏக்கம், பலருடைய ஏக்கம் பல நாளில் கலந்துருப்பாங்க, பேசியிருப்பார்கள். அது இன்றைக்கி உதயமாகி வருகிறது. அப்போது இந்த உள்ளத்தில் இருக்க அழுக்குகள் எப்படி போக்கணும்னா, அடிக்கடி நடக்கிற மாதாந்திர சத்சங்கத்தில் கலந்துருக்கிறதாலும் ஒரு தெளிவு ஏற்படும். ஏதோ அந்த ஒரு 3 மணி நேரம் வரும்போது மனசில் இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். மகான் அருவமாக இருக்கிறார். அது ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கணும். அருவமாய் அவர் நமக்கு அருள் பாலிக்கிறார். அந்த ஒரு எண்ணம் மட்டும் இருந்தால் போதும். பரஞ்சோதி ஞானவழி மகான் அவருடைய குருவை நினைக்காத நாள் இல்லை. நான் கூடவே இருந்து படித்ததால் அது படிச்சிருக்கேன். இந்த சரஸ்வதி தேவி கையில் புஸ்தகம் வச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி தான் சரஸ்வதி கல்விக்கு அதிபதி, கல்வி கடவுள். அந்தம்மா ஏன் புஸ்தகம் வச்சிட்ருக்கணும்? கற்றதும் கைமண்ணளவு கல்லாது உலகளவு அப்படின்னு ஔவையார் பாடிக்க மாதிரி, சாமிஜி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு அட்டை போட்டு நான்கடவுள் புஸ்தகத்தை வச்சுட்டே இருப்பார். அது அவருக்காக வச்சுருக்காரு. அட அறிவாளிகளே, இது வேத நூல். இதை நீங்களும் அப்பொழுதுக படித்து உங்கள் மனசில் இருக்க ஐயப்பாடுகளை நீக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சுவாமிஜி முக்காலம் உணர்ந்தவர். இது அனுபவத்தை சொல்லணும்னா நான் சிஷ்ய பிள்ளைக்கு அர்த்தம் இல்லை. நான் ரொம்ப கர்வமாக இருந்தேன் ஒரு காலத்தில். அடுத்தது நான் பெரிய அதிகாரியாக பதவி உயர் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி போய் நின்ன சாமிஜிக்கிட்ட, சாமிஜி எனக்கு மேலே இருக்கவங்க ப்ரொமோஷன் கிடச்சிது, அடுத்து நான் தான் பெரிய அதிகாரி ஆக போகிறேன் அப்படின்னு. அப்படியாப்பா, இப்போ உனக்கு எதுவும் ப்ரொமோஷன் எதுவுமே இல்லையாப்பா அப்படின்னார். என்ன இது? குரு சொல், சிறு சொல். சரி, ஏதோ காரணம் இருக்கும் போது கொஞ்சம் மனசு வருத்தம் இருந்தது. ஆனால் அவர் சொல்லிட்டார் இல்லையா, குருவை நம்பு. சரி, அப்படியே விட்டேன். என்னுடைய ஜூனியருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. எனக்கு ப்ரொமோஷன் இல்லைன்னு சொன்னாங்க. எந்த வித சலனமும் எந்த வித எதிர்பார்ப்பும் துக்கமும் இல்லாமல் சாதாரணமாக நான் நேரில் வேலை செஞ்சிட்ருக்கேன். என்னடா உனக்கு ப்ரொமோஷன் இல்லையே, நீ ஒன்றும் வருத்தப்படலையான்னு. இது என்னுடைய குருநாதர் எனக்கு ஏற்கனவே தெரிவித்து விட்டார். இதான் வருமுன் காப்போம் திட்டம். குரு வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு சொன்னதால் மனசு பக்குவப்பட்டு போச்சு. எதுவுமே எதிர்பார்த்துனா தான் நமக்கு ஏமாற்றம். அந்த எதிர்பார்ப்பே தெரிஞ்சு விட்டார். அதனால் ஏமாற்றமும் இல்லை. அப்படியே நல்லபடியாக பணியில் செய்து கொண்டு இருக்கும்போது ஒரு 2 மாதம் கழித்து, என்னப்பா உனக்கு ப்ரொமோஷன் வரலையே அப்படின்னு. என்னடா இது, கிடைக்காத என்னாரு, கிடைக்கல. சரி விட்டோம். இன்னும் வரலன்றாரு. என்ன அப்படியே கண்ணை மூடி யோசனை பண்ணிட்டு, சரி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். திருந்துவானுங்க.
இது எப்படி சாத்தியம்? ஆச்சரியமா இல்லை? ஏன் அதை எனக்கு காரண புருஷராக எடுத்து என்கிட்ட வந்து அதை சொல்லணும்? ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஸோ நடக்கப் போவதை முன்கூட்டியே அறிந்து சொல்லிவிட்டார். அதனால் எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் வந்தோமோ அதுவும் எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லை. இன்னொரு தடவை மதுரையில் இருந்தேன். ஒரு 20 நாள் கழித்து அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். அவர் ஃபோன் பண்ணார், என்னப்பா நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு. ஒரு ஆக்சிடெண்ட், பள்ளத்தில் விழுந்துட்டேன், கை அடிபட்டது. நடந்து 20 நாள் 17 நாள் மேலே இருக்கும். ஃபோன் பண்ணி அவர் பேசும்போது சந்தர்ப்பம் நான் சொல்லும்போது, இது உன்னுடைய முன்வினை பயனெல்லாம் இல்லைப்பா, உன்னுடைய அஜாக்கிரதை தான் காரணம்னார். எப்படி வந்தார் 15 நாளைக்கு முன்னாடி? அஜாக்கிரதை தான் காரணம். அதுவும் கரெக்டு. என்னுடைய அஜாக்கிரதையினால தான் அதை விழுந்தேன். சரி, ஒன்றும் இல்லை, கையை தூக்கு, எங்கே அடிபட்டுதோ அந்த இடத்துல உன்னுடைய பார்வையை வை. எல்லாம் டெலிஃபோனில் நடக்குது. மந்திர சக்தி, மந்திரம் உண்டு, இயந்திரம் உண்டு, தந்திரம் உண்டு. அப்படியே பார்த்தேன், அந்த பாட்டு இடத்துல ரெட்டாக ஒரு ஒளி சுற்றுச்சு, மேலேயும் கீழேயும் போயிடுச்சு. சரி போயிடும், நீ அப்புறம் எனக்கு ஒரு 3 நாள் கழித்து ஃபோன் பண்ணுன்னாரு. நான் வந்து ரொம்ப லேசி ஃபெலோ, நம்ம சுகத்துக்காக வேண்டி அவர் ஏன் டிஸ்டர்ப் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்டர்ப் பண்ணலை. அவர் சொன்னார் சரி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சென்னை சபை திருப்புழா வந்தேன். ஒரு 1/2 பவுண்டில் 1 கிலோ சுற்றி எடுத்தேன். ஒரு 10 அடி சவரை இதே உடஞ்ச கையினாலே உடைச்சிட்டேன். வித்தின் 1.5 months. ஸோ அந்த சக்தி எப்படி வந்தது? குருவை நம்பினோர் கைவிடப்படார். இது 2வது அனுபவம். இன்னொரு இடத்துல என்னுடைய சீனியர் ஒருத்தர் பார்த்தார். அவருக்கு வயசு எனக்கும் அவருக்கும் 10 வயசு இருக்கும். அவர் தான் சீஃப் ஆஃப் தி ரிசர்வேஷன் ஆஃபீஸர். என்னப்பா நடராஜன், நிறைய ஃபெயிலியர்லாம் நிறைய இருக்கு, உங்கள் குருக்கிட்ட கொஞ்சம் சொல்லி இந்த ஃபெயிலியர்லாம் கொஞ்சம் தடுத்து நிறுத்த அப்படின்னார். ஸோ குரு வந்து எப்படிலாம் வேலை செஞ்சுருக்கிறாரு அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எல்லோரும் நான் கடவுள் தத்துவம் என தவன் ஞான நீதி நூலை படிச்சிருப்பீங்க. எடுத்த உடனே இருள் சாப்டரில் முப்பாழுக்கும் அப்பால் சென்று அப்பாலுக்கு அப்பால் பெரும்பாழ் இருள் என்று அறி. இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்படி அறியறது? அதையும் அவர் வழிமுறையை சொல்லியிருக்கிறாரு. இந்த புஸ்தகத்தை தினமும் ஒரு பேராகிராஃபாவது படிங்க. படித்து அதை வழிக்கு கொண்டு வாங்க. அவர் சொன்னார் இல்லையா, நிலக்கடலை அதுவும் எனர்ஜி இருக்குது, வறுத்த கடலையும் எனர்ஜி இருக்குது, பச்சை கடலையும் எனர்ஜி இருக்குது, அவித்த கடலையும் எனர்ஜி இருக்குது. அளவோடு சாப்பிடுங்க. அவர் சரியாக சாப்பிடல இல்லையா, உடல் மெலிஞ்சு போயிடுச்சு. பகவத்கீதை என்ன சொல்லியிருக்காங்க? மிக அதிகமாக உண்பவனும் மிக குறைவாக உண்பவனும், மிக அதிகமாக உறங்குபவனும் மிக குறைவாக உறங்குபவனும் ஞானம் அடைய மாட்டார்கள். அதனால் அளவோடு இருந்து மகான் அவர்கள் காட்டிய வழியில் நம் பயணிப்போங்க. சந்தோஷம். மன அழுக்கு அதை போகணுன்னா சத்சங்கம் அப்படின்னாரு. இந்த சத்சங்கத்தோடு கூடிய சேவை, நம்ம எவ்வளோ உள்வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது சேவையில் பிரதிபலிக்கும். நம்ம நல்லா எப்படி நடந்துக்கிறோம், ஒருத்தர் நம்மளை ப்ரொவோக் பண்ணும்போது நாம் கோவப்படுறோமா, முக்கியமாக அதை தான் கவனிக்கணும்.
ஏன்னா ஈஸியாக அங்கே தான் நம்ம கோட்டை விட்டுருவோம், ரியாக்ட் பண்ணிவிடுவோம் இமீடியட்டாக. ஸோ அந்த சேவையில் நம்மளுடைய பக்தி ஸ்ரத்தை நம்ம எவ்வளோ ப்ரோக்ரஸ் ஆகிருக்கோமோ அப்படிங்கிறது அளவுகோல் அதுதான். ஸோ சுவாமியுமே சொல்லியிருக்கார், சேவையோடு கூடிய தியானம் தேவை அப்படின்னு. அதை நாம் எல்லோருமா அனுசரிக்கலாம். அடுத்தது அனுபவ உரையை கூறுபவர் மெய் செந்தில். தத்துவ ஞானி ஞானவல்லல் பரஞ்சோதி மகான் அவர்களுக்கு சந்தோஷம். என்னை அறிவாளியாக்கிய என் குருபிரானுக்கு சந்தோஷம். உலக அறிவாளிகளே, சக மெய் உணர்வாளர்களே சந்தோஷம். கடல் அலைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் கடல் எப்படி இருக்கும், எத்தனை இருக்கும், எந்த சுவையில் இருக்கும் என்று. அதில் ஒரு அலை மட்டும், எல்லா அலைகளும் ஒவ்வொரு கருத்தை சொல்லியிருக்கு அவங்களுக்கு அறிவு தகபடி. ஆனால் ஒரு அலை மட்டுமே உண்மையை உணர்த்தி இருக்கு. அது நாம இருக்கிறோம் அப்பா அப்படின்னு. அது எப்படி உணர்த்தி இருக்குன்னா, கடவுளை தவிர வேறு ஒரு பொருள் இல்லாததால் வேறு ஒரு பொருள் என்று இருந்து அதை எடுத்து படைத்தான் என்பதில்லை, எல்லாமாக பரிணமித்து விரிந்திருப்பதே கடவுள். ஸோ ஒரு பொருள் தான் எல்லாமாக இருக்குது. அது நாமாவும் இருக்குது, இங்கே பேசிட்டும் இருக்குது, கேட்டுட்டும் இருக்குது, வெளியில் இருக்க நாயாவும் அதான் இருக்குது. வித்தியாசம் என்னென்னா, பரிசம், சுவை, நாற்றம், கேள்வி, பார்வை, யுக அறிவு, சுவை, பார்வை, குகை அறிவு, இந்த 6 அறிவு இருக்குது. அதில் ஒரு அறிவு கம்மியாக இருக்கிறதால அது நாயாக இருக்குது. ஒரு அறிவு யுக அறிவு என்று ஒன்று இருப்பதால் நம்ம இங்கே மனிதனாக இருக்கோம். ஸோ நம்ம மட்டும் தான் கடவுள் நிலை கடவுளாக இருக்கிறோம் என்பதை உணரக்கூடிய அறிவு ஆராய்ச்சி உடையவனாகவும் இருக்கும். உலக அறிவாளிகளே, ஒரு சின்ன ஒரு அனுபவம் தான் சமீப காலமாக குருவிடம் நான் பகிர்ந்து கொண்டது. இது அதை நான் உங்களுக்கு இந்த பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இது என்ன அனுபவம் இல்லை, ஒவ்வொரு அனுபவம் குரு தான் நம்மளுக்கு அதை வழிகாட்டுறாரு, அனுபவமாக ஏற்படுத்தி கொடுக்குறது தான் அவர் தான். கருவை அறிந்தோர் கடவுளை நாடார். சரி, குருவை அடைஞ்சிட்டோம், குருவை தேர்ந்தெடுக்க முடியாது, நல்ல குருவை அடைந்தோம், தவத்தையும் மேற்கொள்கிறோம். ஸோ அனுபவம் கிடச்சிருக்கு, கருவை அறிந்திருக்கும், கடவுளை நாடான்னு சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம உபதேசம் வாங்கும் போது நம்மளுக்கு கட்டளைகள் கொடுப்பாங்க, எதெல்லாம் பின்பற்றணும் அப்படின்னு. அது 6வது கட்டளையில் பார்த்தீங்கன்னா, நம் மத ஆச்சாரப்படி வழுவாமல் நீங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் அந்த மதத்தின்படி ஆச்சாரப்படி தான் நடக்கணும். அப்போ நம்மளது சுத்த சூனியம் கிடையாது, துவைதம் நம்மளது. ஆனால் நம்ம குருமகான் நம்மளுக்கு உபதேசம் பண்ணது சுத்த அத்வைதம், சுத்த சூனியம். வேறு ஒன்று கடவுள் ஒன்று தனியாக இருப்பதோ அது நம்மளுக்கு வரம் தருவதோ என்பது இல்லை. அது எல்லாமாக பரிணமித்து விரிந்திருப்பதே கடவுள். இது என்னடா அது இப்படி முரண்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவு ஆராய்ச்சியில் ஈடுபடும் போது ஒரு சந்தர்ப்பமாக ஒரு கோயிலுக்கு போகிறோம். கோயில் பார்த்து கொஞ்சம் உணர்வோடு கவனிக்கும் போது தெரியுது, அங்கே பூசாரி என்ன பண்ணுறாருன்னா, இருள் எங்கும் பரிபூர்ணம் சொல்ல முடியாது, எங்கும் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய அந்த இருளில், அதாவது படைக்கப்படாததும் படைக்க சக்தியற்றதும் எங்கும் முழுமையாக இருக்கக்கூடிய இருள். ஆனால் அது முழுமைன்னு பரிபூர்ணம் சொல்ல முடியாது, ஏன்னா அது படைக்கும் ஆற்றல் கிடையாது. ஆனால் அந்த படைக்கும் ஆற்றல் இருக்குன்னா அந்த இருளுக்குள்ளே இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, அதுக்கு உருவம் கிடையாது, அது தன்னை தானற்று இன்பமும் அற்று துன்பமும் அற்று இருந்தது. அது பை சான்ஸ் அதுக்கு விழிப்புணர்வு வந்துடுச்சு. விழிப்பு வந்த பிறகு தான் நம்ம அந்த பரிணாமமே உண்டாகுது. இது விட்டு பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம தவத்தை கவனிச்சுட்டு அந்த உள்ள பூசாரி என்ன பண்ணுறாரு, அந்த கோயிலில் என்ன நடக்குதுன்னு உணர்வோடு கவனிக்கும் போது தான் தெரியுது. அங்கே நம்ம பழமையான கோயிலில் பார்த்தீங்கன்னா மூலஸ்தானம் ரொம்ப கருமை இருளாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சாமிக்கு நம்ம அர்ச்சனை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு சவுண்டிங் மணி அடிப்பாங்க, இல்லைன்னா ட்ரம்ஸ் வாசிப்பாங்க, ஓசை தத்துவம் வந்துடும், அங்கே நாத தத்துவம் வந்துடும், அங்கே ஜோதியை எடுத்து காமிப்பாங்க. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இருளில் உடனே நினைப்பு கண்ணில் போட்டுப்போம். ஏன்னா நினைப்பு வந்துருச்சு உடனே. உங்கள் நினைப்புக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அங்கே ஒரு உருவம் கொடுத்து வச்சுருக்கீங்க. மகான் உள்ளது உள்ளவாறு உள்ளபடி சொல்லக்கூடிய சன்னிதானத்தில் அங்கே ஏன்பா இதுதான்ப்பா நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் உருவம் கொடுத்து வச்சுருக்கீங்க, நான் அது உண்மையை சொல்லிட்டேன், அங்கே நீ இதுதான்ப்பா அது நடக்குது அப்படின்னு சமீப காலமாக ஒரு ஆராய்ச்சியில் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் இது. இந்த அனுபவம் எல்லாம் என் குருவுக்கு சொந்தமானது. தாய்க்கு சொந்தம் தொப்புள், தந்தைக்கு சொந்தம் உச்சி, எமக்கு சொந்தம் நெத்தி, இது எல்லாமே சொந்தம் என் குரு. இங்கே அமர்ந்திருக்கும் என் குரு ஐயா சேதுமாதன் அவர்களுக்கு தான் நான் இதை சமர்ப்பிருக்கேன். என்னுடைய சக்தியாக இருக்கட்டும், என்னுடைய அறிவு வளர்ச்சியாக இருக்கட்டும், என்னுடைய பல ஆண்டுகள் தவம் செய்து கிடைக்காத அனுபவமும் கிடைக்கப்பட்டிருக்குன்னா அந்த அனுபவம் எல்லாம் என்னுடைய அனுபவம் கிடையாது. ஏன்னா குரு கருணையால் தான் எனக்கு இது எல்லாமே கிடைச்சிருக்கு. நான் ஒவ்வொன்றும் நான் தூரத்தில் இருந்தாலும் நான் அருகிலே இருக்கேன். அந்த கருணை, அந்த அன்பு, இது எப்படி நான் வார்த்தையால் சொல்ல முடியாது, சுவைச்சவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ என்னுடைய அனைத்து இது எனக்கே நான் சொந்தமானதும் கிடையாது, என் குருக்கு தான் நான் சொந்தமானவன். அதால் வார்த்தை இல்லை, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். என்ன ஜெட் வேகத்தோட வெளியில் பேசியிருக்காருன்னா உள்ளே எவ்வளோ வேகம் இருக்கணும் அவருக்கு. அந்த வேகத்தில் கொஞ்சம் எங்கள் எல்லாருக்கும் பகிரும்படி கேட்டுக்கொள்கிறோம். வீடை அழகாக கட்டிட்டு வாசலை அடைச்சோன்னா எப்படி, அது மாதிரி தான் குருவை அடையா உடம்பு அப்படின்னு மகான் சொல்கிறாரு.
அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எல்லோருமே வந்து மகானை அடையணும், ஆண்டவனை அடையணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டுருக்கோம். அப்போ மகானுடைய ஏக்கமும் நம்முடைய ஏக்கமும் ஒன்று தானே. ஏனென்றால் அவர் வேறல்ல, நாம் வேறல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. ரொம்ப அழகாக அவருடைய அனுபவத்தை பகிர்ந்தார். சந்தோஷம். அடுத்து பேச வருபவர் ஞானாசிரியை சந்தியா குமார். சத்குருவே சரணம். இன்றைக்கி நவம்பர் 11/11 விழாவை கொண்டாடிட்டு இருக்கிறோம். மகானோட ஞானோதய தின விழா. எனக்கு எப்படி படுறதுன்னா 11/11 நினைக்கும்போது ரெண்டு விஷயம் தோன்றுறது. நம்ம மகானுக்கு கடவுள் மேலே ஒரு தீவிர ஏக்கம் வந்தது. எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். அவருக்கு எப்படி அந்த ஏக்கம் வந்தது அப்படின்ட்டு அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த ஏக்கம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ எனக்குள்ளே நானே யோசித்தேன். அப்போ அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டார், கடவுளை பார்க்கணுன்ட்டு வருஷக்கணக்காக ஏங்கி அந்த ஏக்கத்துக்கு பின்னாடி என்ன இருந்திருக்கோன்னு யோசிக்கும்போது அந்த ஏக்கத்துக்கு பின்னாடி ஒரு பிரீத்தி, ஒரு பிரேம, லவ்ன்னு சொல்லணும், தீராத காதல் இருந்தது அவருக்கு. யார் மேலே? கடவுள் மேலே. அண்ட் அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தா எப்பேற்பட்ட காதல்னா எதுவுமே எதிர்பாராத காதல். எனக்கு என் குடும்பம் நல்லா இருக்கணும். மகானுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்ட் குடும்பம் இருந்தாங்க. வைஃப், டாட்டர் எல்லாமே இருந்தாங்க. ஆனால் என் குடும்பம் நல்லா இருக்கணும், எனக்கு குடும்பத்துக்கு சாப்பாடு இருக்கணும், வீடு வேணும், அதெல்லாம் எதுவுமே கேட்காம ஜஸ்ட் லவ் ஃபார் காட், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த 11/11க்கு எனக்கு என்ன தோன்றதுன்னா அந்த மெசேஜ், அந்த ஒரு மெசேஜ் நம்ம உள்ளே ஏற்றுக்கிட்டோம்னா மகான் எப்படி ஒரு மகான் ஆனாரோ நம்மளுக்கும் அந்த வாய்ப்பு இன்றைக்கி கொடுத்துருக்கார். ஸோ அந்த பிரேம, அந்த பிரீத்தி, அந்த லவ் எது வேணாலும் சொல்லலாம். ஆனால் அந்த தீவிர காதல் கடவுள் மேலே, அப்படி ஒரு காதல். காலையில் எழுந்த உடனே அவர் தான் ஃபஸ்ட்டு போய் மசூதி முன்னாடி நிற்பாராம் கதவை திறத்துக்கு. ஸோ நம்ம எத்தனை பேர் அது பண்ணுறோம்? எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஒரு காதல் வந்திருக்கு? அது நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அதே மாதிரி பகவான் ரமண மகரிஷி எடுத்துட்டோம்னா அவர் திருவண்ணாமலை போன உடனே நெக்ஸ்ட் செகண்ட் அவர் வாயிலிருந்து என்ன வந்ததுன்னா, அண்ணாமலையார் சாதாரண மலை இல்லை, அது அண்ணாமலை, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ பகவான் ரமண மகரிஷி அங்கே உள்ளே போன உடனே அவளுக்கு ஃபஸ்ட்டு என்ன வந்ததுன்னா வாயில், அண்ணாமலையார் இனி உன் இஷ்டம் என் இஷ்டம். அவ்வளோதான், அதோட கதை க்ளோஸ். அவரோட கதை க்ளோஸ். இன்றைக்கி உலகத்தில் இருந்து எத்தனை ஜில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் போய் அந்த ஒரு ரமணரை போய் தரிசித்து, எதுக்கு அதே ரமணர், அதே பரஞ்சோதி மகான், அதே நம்ம சுவாமிஜி எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம மாதிரி சாதாரண ஒரு குடும்பத்தில் தான் பிறந்தாங்க. தாய் தபக்கம் இருந்தாங்க, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லோரும் நம்ம மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ நமக்கு இங்கே வந்தோம்னா நம்ம கடமை என்ன, நம்ம வேலை என்ன? நம்மளே உயர்த்திக்கணும். வி மஸ்ட் எலிவேட் ஆர் செல்ஸ். எலிவேஷன் இல்லைன்னா அப்போ பிரயோஜனமே இல்லை. இங்கே பிரயோஜனமே இல்லை. பேசாமல் மற்றவங்க மாதிரி நம்மளும் நம்ம வேர்ல்டி லைஃப் லீட் பண்ணிட்டு போகலாம். ஆனால் இந்த சபைக்கு எப்போ கால் எடுத்து வந்தாச்சோ இனி நம்ம ப்ரேயர் அந்த ஒரு ப்ரேயரை தான் இருக்கணும். இனி உன் இஷ்டம் என் இஷ்டம், எனக்குன்னு வேறு எந்த இஷ்டம் இல்லை. அப்படி மாத்திரம் அந்த ப்ரேயர் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸ், சேலஞ்சஸ், சஃபரிங்ஸ் எல்லாமே அவர் பார்த்துக்கிறாருங்க. நமக்கு இந்த சபைக்கு வந்தவர்கள் நிறைய பேருக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஃபேமிலியில் இல்லாத ப்ராப்ளம் எல்லாரும் அனுபவிக்கிறோம். ஆனால்
அந்த மனநிலையை கொடுக்குறாரு, அந்த நிம்மதியை கொடுக்குறாரு, அந்த ப்ராப்ளத்தை நடுவில் உட்கார வைக்கிறாரு, சிரிக்க வைக்கிறாருங்க மகான் நம்மளை. ஸோ அப்பேற்பட்ட மகானோட ஞானோதய தின விழா இன்னைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம்னா 2 மெசேஜ் என்னை பொறுத்த வரைக்கும் 11 ஒரு 11 வந்து பக்தி சொல்லலாம், லவ் சொல்லலாம், பிரேமா, பிரீத்தி, எதுவெல்லாம் சொல்லலாம். 111 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தட். இன்னொரு 11 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஞானம். இந்த லவ் தீராத காதல் இருந்தால் இந்த ஞானம் வந்தே தீரும். நம்ம எல்லாரும் மகான் கண்டிப்பாக ஆவோம். அது மகானே நமக்கு பிளெஸ்ஸிங் கொடுத்துருக்கார். ஸோ நம்ம பகவான் ரமண மகரிஷியோ, ராமகிருஷ்ண பரமஹம்சரோ, நம்ம மகான், நம்ம சுவாமிஜி, சுவாமி விவேகானந்தா, சாரதாம்மா, யார் எடுத்தாலும் அவங்களுக்குள்ளே எது காமனாக இருக்குது? யாராவது சொல்ல முடியுமா? இங்கே அவங்களுக்குள்ள எது காமனாக இருந்தது? ஏக்கம். ஓகே, ஏக்கம் வந்து ஃபவுண்டேஷன். தியானம் கூட ஃபவுண்டேஷன். அதெல்லாம் எஃபர்ட் போடுறது. கடைசியில் ஞானம் வந்தது. எக்ஸலண்ட். எதுலேயும் எதிர்பார்ப்பில்லை. சூப்பர். முக்தி ரீச். இன் அதர் வேர்ட்ஸ், அவங்க எல்லாருமே அந்த உச்சியில் இருந்து இறங்கவே இல்லை. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற தியானம் அந்த உச்சியிலேயே இருக்கணும்ன்ட்டு இப்போ இங்கே நம்ம எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கோம். இந்த க்ஷணம் நம்ம அந்த உச்சிக்கு போயிட்டு இது முடிகிற வரைக்கும் லெட் அஸ் புட் தட் எஃபர்ட். அந்த உச்சியிலேருந்து இறங்க வேண்டாம். சத்குருவேஷன். அதான் அந்த சதா சர்வ காதல்லையே இருந்தான்னா எதுவுமே நம்ம சுற்றி என்ன நடக்கிறதுன்னு என்ன தெரியும் இல்லையா? அடுத்தது அனுபவ உரையை வழங்க வருபவர் மெய் சுந்தர், சென்னை பீடம். ஜெகத் மகாகுரு பரஞ்சோதி மகன் ஆசியுடனும் ஞானிகளுக்கெல்லாம் ஞானி நமது சுவாமியின் அருளோடும் குலதெய்வங்களுக்கு நிகரான, பேசும் தெய்வமான குலதெய்வங்களுக்கு நிகரான நமது ஞானாசிரியர்களின் பாதம் பணிந்து பாரெங்கும் உள்ள பரஞ்சோதி பரம்பரையினரையும் வணங்கி இங்கு கூடியுள்ள என் சக மெய் உணர்வுகளான சொந்தங்களுக்கு என் சந்தோஷ வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்கா சொன்னாங்க சீக்கிரம் முடிக்கணும்னு, அதனால் பேசி வந்தது பூரா அப்படியே குறைஞ்சிட்டு வருது. டக்குன்னு சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஓகே. எனது குருவுக்கு வயது 42, அவருக்கு அனுபவமோ 102. எனது குருவுக்கு வயது 42, அவருக்கு அனுபவமோ 102. என்னை வழிநடத்துவது அந்த 102. புரியுதா? ஏதாவது? எனது குருவுக்கு வயது 42. எனது குருவுக்கு வயது 42. என்னோட குரு, எனக்கு தீட்சை வழங்கின குரு, எல்லாருமே இங்கே குரு இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு குரு தான். இருந்தாலும் என்னை தொட்டு தீட்சை வழங்கி இந்த ஞான பாதையில் ஞான செல்வனாக்கி என்னை வழி நடத்தினது வந்து நம்ம சேதுராமன் ஐயா. அவருக்கு வயது 42. யார் யார் ஒத்துக்கிறீங்க? அதை 42 ஒத்துக்கிறவங்க கை தூக்குங்க. ஆம்பளையெல்லாம் நிறையா உணர்ந்துருக்காங்க. லேடிஸில் என்ன படிக்கணும் நிறையா. 42. எனது குருவுக்கு வயது 42. சரி, இல்லை 42 இல்லை, வேறு என்ன வயசுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அவருக்கு என்றுமே 16. அது என்னைக்கு உண்டு தான் ஐயாவுக்கு. வேற சரி, நானே பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அக்கா. அதாவது 42 என்னைக்கு ஞானம் வாங்கினீங்களோ அன்னைக்கு தான் மாற்றி பிறந்த நாளை தான் நம்ம கணக்கில் வச்சுருக்குறோம். அதன்படி பார்த்தா இந்த நவம்பர் மாதத்தில் எனக்கு வயசு 3. உங்களுடைய வயசை நீங்கள் நினச்சிக்கோங்க. இது சிரிப்பதற்காக இல்லை, சிந்திப்பதற்காக மட்டுமே சொல்கிறேன். இனி வருகிறேன் அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு. ஏன் நான் என்னுடைய குருவின் வயது 42ன்னு சொன்னேன்னா, அவர் இத்தனை வருஷம் தவ வாழ்க்கை இது வாழ்ந்து அவர் தீட்சை வாங்கி 42 வருடங்கள் ஆகிவிட்டது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு குருவிற்கும் ஒரு வயது இருக்குது. இங்கே ஞானம் வாங்கிய மாற்றி பிறந்த நன்னாளிலிருந்து இன்று வரை கணக்கிட்டு பார்த்தால் எத்தனையோ வயதுகள் அவர்களுக்கு இருக்கிறது. நம்ம நினச்சி பாருங்கள், நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய தியானங்கள், உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறது ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம், ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1 மணி நேரம் 2 மணி நேரம், வாட் எவர் இட் இஸ், ஒரு 10 நிமிஷம்னே கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 40 வருஷம் இன்ட்டு 1 மணி நேரம் அப்படின்னு பார்த்தா தன்னுடைய ஆயுள் காலத்தில் ஒரு 2 வருட காலத்திலிருந்து 3 வருட காலம் சதா தியானத்தில் உட்கார்ந்துருந்தால் ஒருத்தருக்கு எந்த நிலையில் இருந்திருப்பாங்க. அந்த உயரிய நிலையில் இருக்கக்கூடிய நமது ஞான ஆசிரியர்கள் அனைவரும்
நான் வந்து ஐயா மட்டும் சொல்லலை, இங்கே இருக்கக்கூடிய ஞானாசிரியர்கள் அனைவரும் அந்த உயரிய நிலையில் இருக்காங்க. ஐ எம் கெட்டிங் கூஸ் பம்ப் ஆன் ஹியர் தி ஸ்டேஜ். ஓகே, இப்போ 102 வயசுக்கு வரேன். நான் இதை சொல்லும்போது 102 எல்லாரும் கணக்கு பண்ணியிருப்பீங்க. 102 என்னது? எனது குருவிற்கு வயது 42, அவருடைய அனுபவம் 102. 102க்கு மேலே தான். 42 அவர் வாங்கினது, 102 அவர் விதைச்சிட்டு போனார் பார்த்தீங்களா? கான்சாபுரத்தில் விதைச்சார் பார்த்தீங்களா? ஒரு விதை கான்சாபுரத்துலேருந்து உற்பத்தியாகி உலகமெங்கும் ஒரிச்சிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அந்த அனுபவம் எத்தனை? 102. அவர் பிறந்த வருஷம் எத்தனை? அவர் இது ஆனது எத்தனை? கடவுளை பார்க்கணுங்கிற வருஷம் எத்தனை? இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுங்க பாருங்க. 102க்கு மேலே இருக்கும். நமக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம், ஒரு விஷயம், ப்ராப்ளம் சொல்ல தேவையில்லை. அவருடைய அனுபவத்தில் சுந்தர் கொஞ்சம் இதை பார்த்துக்கோ, இதை பண்ணு, நீ ஏன் தியானத்துக்கு வரல, ஒழுங்கா வா அப்படின்னு நம்ம அதில் புரிஞ்சுக்கணும். ஏதோ நமக்காக சொல்ல வர்றாங்க, நம்மளை ஏன் வர சொல்கிறாங்க. ஸோ ஒரு 102 அனுபவம் உள்ள ஒருத்தவங்க சொல்லும்போது கேட்கணும், அதன் வழி நடக்கணும். குருவின் வாக்கு குலதெய்வ வாக்கு. குலதெய்வத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போமோ அதே போல் பேசும் தெய்வங்களான நம்ம குருவிற்கு சமர்ப்பிப்போம். சந்தோஷம். ஒரு 3 வயசு குழந்தை எவ்வளோ அழகாக நம்மளை பேசி அவருடைய அனுபவ உரையை பேசியிருக்கார் பாருங்க. அப்போ நிச்சயமாக குரு தான் வழி நடத்துகிறார். அடுத்ததாக 1.5 வயசு குழந்தை. ஓகே ஓகே. அடுத்தது மெய் கயப்பாக்கத்திலிருந்து வந்து உரையாடுபவர் மெய் பஞ்சநாதன். சந்தோஷம். இன்றைய நாளில் 2 சபைகள் இணைந்து நடத்தும் இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள 2 சபையின் ஞானாசிரியர்கள் மற்றும் மெய் உணர்வாளர்கள், மற்ற பீடங்களில் இருந்து வந்திருக்கின்ற அனைத்து ஞானாசிரியர்கள், உணர்வாளர்கள் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். இந்த சபையிலே ஆவடி பீடத்தை வெகு நாட்களாக நான் அந்த சபைக்கு செல்ல வேண்டும், அங்கே நிகழ்ச்சிகளை பார்க்க வேண்டும் என்று ஆவல். அந்த வகையிலே இந்த ஆவடி பீடத்தினுடைய ஞானாசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் மிக ஒவ்வொரு வாரமும் 2 நாட்கள் அவருடைய சத்சங்கத்தினை கேட்டு நான் அவரை மானசீகமாக பார்த்து வருகிறேன். அவர் நடத்துகின்ற சத்சங்கம் மிக தெளிவானவை. கற்க கசடர கற்பவை, கற்றபின் நிற்க அதற்குத்தக. நாம் எல்லோருமே நான் தத்துவம் மற்றும் மகானுடைய பல நூல்களை வாசித்திருக்கிறோம். அந்த வகையிலே நாம் என்று சொல்ல முடியவில்லை, நான் என்னை சொல்கிறேன். மேலோட்டமாக படிக்கின்றோம், படிக்கும்போது புரிகிறது, அப்புறம் நம்ம அதிலிருந்து விலகி விடுகிறோம். ஆனால் ஐயா அவர்கள் நிற்க அதிலே நின்று மிக தெளிவாக பசுமரத்தாணி போல ஒவ்வொரு மனதிலும் நிலைத்து நிற்கின்ற அளவிலே மிக சிறப்பான சத்சங்கம் செய்து வருகிறார். இந்த நூல்களிலிருந்து படித்து தெரிந்து கொள்வதை காட்டிலும் அவருடைய உரை மனதிலே பதிந்து விடுகிறது. ஏனென்றால் அந்த வகையிலே அவர் கற்றவைகளிலே நிலைத்து நின்று நமக்கு தெரிய வைக்கின்றார். அந்த எல்லா சபைகளிலும் அவர் உரையாற்றும் போது இப்படித்தான். நான் அவரை பலமுறை
நேரில் பார்த்து சொல்லியிருக்கிறேன். மிக சிறப்பாக உங்களோட உரை அமைந்திருக்கிறது என்று. அதுபோல் நாம் அனைவரும் முழுமையான நூல்களை, அந்த நூல்களை முழுமையாக படித்து தெளிவில்லாமல் இருப்பதை விட ஒரு சில பகுதிகளை படித்து ஒவ்வொன்றாக அதில் நாம் தெளிவு பெற்று சிறப்பாக வர வேண்டும். மகான்களுடைய நூல்களை வாசித்து அதோடு விட்டுவிடாமல் அதன் வழியிலே நாம் நடக்க வேண்டும். இந்த சபைக்கு நாங்கள் வரும்பொழுது, இந்த விழா நிகழ்ச்சி இடத்தை கண்டுபிடிக்க வரும்பொழுது நாங்கள் வெகு தூரம் சுற்றி அலைந்து இந்த இடத்திலே பீஷ்மர் மஹாலை கண்டுபிடித்தோம். அந்த வகையிலே எதுவும் எளிதாக கிடைத்துவிட்டால் அதனுடைய அருமை தெரியாது. பல வழியிலே சுற்றி திரிந்து இங்கே இருக்கின்றவர்களுக்கிலே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதுக்கப்புறம் வந்து சேர்ந்தோம். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து கண்டுபிடித்தது எங்களுக்கு எல்லாம் வெறும் சந்தோஷம்தான். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியினை காண்பதற்கு, இந்த அனுபவ உரைகளை கேட்பதற்கு மிகவும் நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். இந்த வகையிலே இந்த நான் தத்துவம் என்ற நூலிலே நமக்கு அருமையான கருத்துக்களை எல்லாம் மகான் சொல்லியிருக்கிறார். முதலாவது இருள். இந்த இருள் என்பது பரிபூரணம். எப்போ தோன்றுச்சு தெரியாது. இந்த இருளுடைய தன்மை என்ன? இருளால் எதையும் உருவாக்க முடியாது. ஆனால் இருளில் அனைத்தும் தோன்றுகின்றன, உருவாகின்றன. அதே நேரத்தில் நம்முடைய ஐயாவுக்கு சொன்னது ஞாபகம் வருது. இருளை சூரியனாலும் விரட்ட முடியாது. நாம் பூஜ்யம் அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் ஒன்றுமே இல்லைன்றோம். அது ஒன்றுமே செய்ய முடியாவிட்டாலும் அது எல்லாம் உருவாவதற்கு இடமாக இருக்கின்றது. அதே போல் நிறைய மக்களில் சில பேர் ஒன்றுமே தெரியாமல் பூஜ்யமாக இருந்தாலும் மற்றவர்கள் உயர்வதற்கும் அனைத்திற்கும் காரணமாக அவர்கள் இருந்து வருகின்றார்கள். இந்த வகையிலே நாம் மகானின் தத்துவ நூல்களை அறிந்து அதன் வழி நாம் நடக்க வேண்டும். சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று என்று இல்லாமல் அனைவரும் நம்முடைய உணர்வாளர்கள், இந்த பரஞ்சோதி குடும்பத்தினுடைய உணர்வாளர்கள் என்ற எண்ணம் அனைவருக்கும் இருக்க வேண்டும். அந்த வகையிலே ஒவ்வொருவரும் இதை நம்ம உருவாக்கி கொடுப்பது நம்முடைய ஞானாசிரியர்கள். இந்த ஞானாசிரியர்கள் குருவின் வழி நடந்து நம்ம எல்லாம் வழிநடத்தி செல்கின்றார்கள். ஆக நம்முடைய மகான் அவர்கள் எங்கே இருந்தாலும், எங்கே நடமாடினாலும், எங்கெங்கே நடமாடி இருக்கிறாரோ, எங்கெங்கே வாழ்ந்து வந்திருக்கின்றாரோ அந்த இடங்களில் எல்லாம் அவருடைய அதிர்வுகளை விட்டு செல்கின்றார்கள். ஆக ஒரு ஞானி வாழ்ந்த இடத்திலும் அல்லது அவர் ஐக்கியமாகி இருக்கின்ற இடத்திலும் இருந்தால் அவர்களுக்கு தியானம் என்ற நிலையை செய்ய தேவையில்லை. தானாகவே அந்த இடத்தில் இருக்கும் பொழுது நமக்கு உருவாகிறது என்று ஒரு ஞானி கூறியிருக்கின்றார். அந்த வகையிலே நாம் அவர் நடமாடிய இடங்களில் இருந்து அவருக்கு சேவை செய்து, இங்கே சொன்னாங்க ஒருத்தர், சேவையே நமது வழிபாடு. ஆகவே சேவைகளில் நம்மால் இயன்ற அளவுக்கு செய்ய வேண்டும். பொருளாதார உதவி செய்கின்ற நிலையில் இல்லாதவர்களும் சேவை என்ற நிலையில் இருந்து இந்த அந்தந்த கிளைகளுக்கோ அல்லது பொதுவாக அனைத்து பீடங்களுக்கோ நாம் நம்முடைய சேவையை செய்ய வேண்டும். இந்த சேவையின் மூலமாக மகானின் அருளை பெறலாம், நாமும் உயர்ந்து நிற்கலாம். ஆகவே அனைவரும் சேவை செய்ய வேண்டும். குருமகான் சொல்லிய அந்த சச்சங்கத்தில் கூறிய, அவர் புத்தகத்தில் எழுதி வைத்திருந்த அந்த கருத்துக்களை வாழ்வில் கடைபிடித்து
இங்கே சொன்னாங்க, உயர வேண்டும். உயர வேண்டும் என்றால் மனத்தளவிலே, அறிவு அளவிலே அறிவு வளர்ச்சி பெற்று நாம் உயர்ந்து நிற்க வேண்டும். சந்தோஷம். ஐயா அவர்கள் நம்முடைய சுவாமி எழுதி கொடுத்த அருளிய புத்தகங்களுடைய படிக்கிறத முக்கியத்துவத்தை பற்றி சொன்னார். சுவாமி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சில் தான் எழுதியிருக்கார். நம்ம இதுக்கு முன்னாடி ஆலயம் அதோடைய ஃபுல் அமைப்பு பார்த்தோன்னா ஒரு மனித சரீரத்தினுடைய அமைப்பு தான் அப்படிங்கிறத நான் தத்துவத்தில் ரொம்ப அழகாக விளக்கியிருப்பார். அதே மாதிரி அந்த பஞ்ச கோஷங்களுமே அப்போ கர்ப்ப கிரகம்னா என்ன? இருள். நமக்குள்ள எல்லா பரிணாமம் வளர்ச்சி இருக்குது. இதனுடைய வெளிப்பாடு தான் கோவிலில் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகம். ஆனால் இன்றைக்கி நம்ம டியூப்லைட்டை போட்டு எல்லாம் உல்டாவாக பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இந்த மாதிரி கருத்துக்களை நம்ம படிக்கும் பொழுது இப்போ உண்மையாக நமக்கு நம்மளுடைய ஞானிகள் வேதகால ரிஷிகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அருமையாக நமக்கு புரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அனைவரும் நம்முடைய நூல்களை எல்லாமே அடிக்கடி படித்து வாசித்து அதனால் பயன்பெற வேண்டும் என்றேன். அடுத்ததாக ஞானாசிரியை மகாலட்சுமி அவர்கள். குருவே சரணம். நிறைய அனுபவங்கள் வந்தாலும் வெளியே சொல்ல தெரியல எனக்கு. இருந்தாலும் நாங்கள் இந்த அளவுக்கு இந்த இருக்கிறோன்னா எல்லாத்துக்கும் மகானுடைய அறிவுரை தான். கணவருக்கு உடம்பு சரியில்லாதப்போ கூட அவருடைய ஃபோட்டோவை எடுத்து போய் வச்சதுக்கப்புறமா அவர் உயிர் பழித்து நாங்கள் இங்கே இருக்கிறோன்னா அவருடைய பெரும் கருணையால் தான் நாங்கள் இருக்கிறோம். வாழ்க வாழ்வாங்க. சந்தோஷம்.